இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியில மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியான உடனேயே கார் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சது. மக்கள் அனைவரும் அவங்களுடைய கார் பர்ச்சேஸை தள்ளி போட்டாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா எந்தெந்த கார்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் விலை குறையும் அப்படிங்கிற தகவல் வெளியானது. இந்த புதிய ஜிஎஸ்டி ரூல்ஸ் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. பட் கஸ்டமர்ஸ்க்கு இது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட டாடா மோட்டார்ஸ் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. பல டீலர்ஷிப்ல இந்த விலை குறைப்பை பத்தி என்கொயரி பண்ணும்போது இது இந்த கார்களுக்கு மட்டும் பொருந்தும், இந்த கார்களுக்கு பொருந்தாது அப்படின்னு டீலர்ஷிப் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கொடுக்கறதையும் நாம கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சது. இந்த எல்லா கன்ஃபியூஷனும் அவாய்ட் பண்றதுக்காக டாடா மோட்டார்ஸ் முதல் மேனுஃபேக்சரரா முன்வந்து அவங்க கார்களுடைய விலை குறைப்பு எவ்வளவு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அறிவிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டரான ஷைலேஷ் சந்திரா அவர்கள் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ப்ராக்ரசிவ் மற்றும் டைம்லி டெசிஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு கார்கள் இன்னுமே அக்சசிபிளா மாறி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. டாடா மோட்டார்ஸோட கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பிலாசபியும் பிரைம் மினிஸ்டரோட விஷனையும் ஒன்னு சேர்த்த மாதிரி இந்த ஃபுல் பெனிஃபிட்ஸையும் கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்றதுக்காக டைரக்டா விலை குறைப்பை அறிவிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்ப அபிஷியலா டாடா மோட்டார்ஸோட எந்தெந்த கார்கள் எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்கிறத குயிக்கா பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸோட என்ட்ரி லெவல் காரான டியாகோவை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 8,85,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது. இது பேஸ் வேரியன்ட் மேனுவல் மற்றும் டாப் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டை உள்ளடங்கியதாகும். டியாகோவை பொறுத்த வரைக்கும் 75,000 ரூபாய் வரை மேக்ஸிமம் பிரைஸ் ரிடக்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் செடானான டாடா டிகோரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சத்திலிருந்து 9,55,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு அவங்களுடைய என்டையர் பிரைஸ் ரேஞ்ச். டிகோரை பொறுத்த வரைக்கும் 80,000 ரூபாய் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க டாப் அண்ட் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும். டாடாவோட பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் 6,89,000 ரூபாயிலிருந்து 11,49,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யறாங்க. இது பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி அப்படின்னு எல்லா பவர் ட்ரெயின் ஆப்ஷன்லயும் அவைலபிளா இருக்கு. இதன் காரணமா டீசல் ஆல்ட்ரோஸ்க்கு 1,10,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. அண்ட் டாடாவோட ஃபேமஸ் மற்றும் மைக்ரோ எஸ்யூவியான டாடா பஞ்ச் 6 லட்சத்திலிருந்து 10,10,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது. பஞ்ச்ல டீசல் இல்ல பெட்ரோல் மட்டுமே அவைலபிளா இருக்கிறதுனால 85,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ஃபேவரட் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில 8 லட்சம் ரூபாயிலிருந்து 15,40,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது. டாடாவோட என்டையர் லைனப்லயே அதிகபட்ச விலை குறைப்பா நெக்ஸான் கார்களுக்கு 1,55,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா தெரிவிச்சிருக்காங்க. இது டாப் அண்ட் டீசல் வேரியன்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அண்ட் லேட்டஸ்டா லான்ச் பண்ணப்பட்ட டாடா கர்வ் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 19,20,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது. இது மிட் சைஸ் கேட்டகரியில வர்றதுனால அதிக பெனிஃபிட்ஸ் இல்ல, இவ்வளவு பிரைஸியா இருந்தும் கூட. இதன் காரணமா 65,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. டாடாவோட பிளாக்ஷிப் ப்ராடக்டான ஹேரியரை பொறுத்த வரைக்கும் 14,99,000 25,89,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது. இந்த கேட்டகரியில் இருக்கிற கார்கள் கூட 50% ஜிஎஸ்டில இருந்து 40% குறைச்சிருக்கிறதுனால 1,40,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. இது மாதிரியே டாடா சஃபாரிக்கும் 1,45,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா டாடா நிறுவனம் டியாகோ தொடங்கி சஃபாரி வரைக்கும் 75,000 ரூபாயிலிருந்து 1,55,000 ரூபாய் வரைக்கும் அவங்களே டைரக்டா டிஸ்கவுண்ட்டை கொடுத்திருக்காங்க. இது கார் பையர்ஸ்க்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான நியூஸ் ஆகும். கார் டீலர்ஷிப்ல ஃபேக்கா விலையை உயர்த்தி அதன் பிறகு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேர்ல இதை கொடுக்காம டாடா மோட்டார்ஸ் டைரக்டா இதை கட் பண்ணிருக்கிறது கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சா பார்க்கப்படுது. இந்த பிரைஸ் ரிடக்ஷனை பத்தியும் டாடா மோட்டார்ஸோட அப்ரோச்சை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.